Hi friends, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லி தான் செஞ்சுருந்தேன். இட்லிக்கு டிஃபன் சாம்பார் செஞ்சுருந்தேன். சிறுபருப்பும் துவரம்பருப்பும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு டிஃபன் சாம்பார் செஞ்சுருந்தேன். இந்த சாம்பாரில் காய் எதுவுமே போடலை. இந்த சாம்பார் இட்லி தோசை பொங்கலுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா முளைக்கட்டின பச்சை பயிரை கொஞ்சம் வேக வச்சுட்டு தாளித்து வச்சுருக்கேன். எப்போவுமே முளைக்கட்டின பச்சை பயிரை வேக வைக்கும்போது குக்கரில் போட்டு வேக வைக்காதீங்க, அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மாதுளம்பழம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சண்டேனால மதியம் சாப்பிட்றதுக்கு எறா பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். எறாவை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணி செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன். அப்புறமா முட்டையை நல்லா வேக வச்சுட்டு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து ஒரு மசாலா பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயமாக கொஞ்சமாக வதக்கிட்டு முட்டையை போட்டு மசாலா பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.